ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரோடி போலீஸ். நம்ம வண்டிக்கு வந்து அன்றைக்கி வாங்கின அந்த ஹேண்டில் பார், குயிக் த்ராட்டில் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. அதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் அதில் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ இருக்கிற வந்து டைமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டாக கட்டப்பானாலேருந்து வண்டி பெரியார் போகிற ரூட்டில் ஃபுல்லாக வியூவே பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் கீழே இங்கே நம்ம நிற்கிறது ஒரு பாலத்துக்கு கீழே தண்ணியெல்லாம் போய்ட்டுருக்கோம். சரி, அப்படியே இந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே சுற்றி க்ரீனரி தான், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக எஸ்டேட்டு, தேயிலை எஸ்டேட்டு. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து வண்டியில் வந்து மெயினாக அன்றைக்கி மாட்டினதுன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் பார் மாட்டினோம். ஹேண்டில் பார் மாட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக மாட்டியாச்சு. நம்ம மெயினாக அங்கே போன விஷயம் இந்த சுவிட்சுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டார் அந்த பிரதர். அப்புறம் வந்து நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி குயிக் த்ராட்டலோட ஒரு கேபிள் வந்துருந்துச்சு. அதை மாட்டி விட்டுருந்தார். மாட்டி விட்டு நான் அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன் வண்டியை. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த கேபிள் வந்து இந்த இதுக்கு இடையில மாட்டி கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேபிள் ஒன்றுமே பண்ண முடியல. குயிக் த்ராட்டில் கேபிளே அடுத்து வேறு எதுவும் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் இது வந்து அல்டோ பெட்ரோல் வண்டிக்குரிய கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள். அதை எடுத்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அந்த குயிக் த்ராட்டில் வந்து இது எந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு வந்து வீலிங் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பிக்கப்பும் அந்த மாதிரி சடனாக வச்சுக்கலாம். அப்புறம் வேறு என்னென்னா, இந்த கேபிள் வந்து இங்கே ஃபிட் பண்ணுறப்ப, கார்பரேட்டரை ஃபிட் பண்ணுறப்பையும் வந்து லைட்டாக செட் ஆகாது. அதனால் இந்த இடத்த வந்து லைட்டாக நெளிச்சு விட்டு ஃபிட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு நட்டிக்கு நமக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு வண்டியில் வந்து இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் RR யூனிட்டு. இது ஃபஸ்ட்லேருந்தே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, சார்ஜ் ஏறாமல். நான் அசாடு லைட்டு எல்லாம் போட்டு பயங்கரமாக அடித்ததுனால அது மறுபடியும் அடி ஆயிடுச்சு. அது நம்ம வண்டி இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து மாற்றவே இல்லை. அடுத்து RR யூனிட் மாற்றணும். அப்புறம் வேறு என்ன அன்றைக்கி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா, இண்டிகேட்டு, இந்த இண்டிகேட்டை மாட்டியாச்சு. அப்புறம் வந்து நம்மளோட சுவிட்சு, நம்மளோட லைட் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்துச்சு. இப்போ இதெல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம போட்டிருக்க வந்து ஸ்ப்ளெண்டரோட யோக்கு, ஸ்ப்ளெண்டரோட லிவர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து பிரேக் பிடிச்சா இந்த மாதிரி வருது. நமக்கு வந்து மேக்ஸினோட கேபிள் வந்து ஸ்ப்ளெண்டர் யோக்கில் வந்து போட முடியாது. அப்படி போடுறதுனால நமக்கு வந்து பிரேக் வந்து பிடிக்காது. இதுக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதுக்கும் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரோட இது கொடுத்துட்டு இந்த கேபிளே தனியாக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளெண்டரோட கேபிள் போடணுன்னா இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். இந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம்னா ஸ்ப்ளெண்டரோட கேபிள் வந்து இதில் உட்காந்துரும். அப்படின்னா தான் நம்ம வண்டிக்கு வந்து முன் பிரேக் பிடிக்கும். இப்போ வரைக்கும் வந்து வண்டியில் வந்து முன் பிரேக் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அப்புறம் வேறு என்ன அன்றைக்கி மாட்டினதுன்னா, அப்புறம் ஸ்பார்க் பிளக் வந்து மெயினாக நம்ம வண்டியில் மாட்டியாச்சு. நம்ம வண்டி வாங்கினது ஸ்பார்க் பிளக்கும் மாற்றவே இல்லை, பழைய ஸ்பார்க் பிளக் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வண்டி வந்து எல்லாமே பக்கா கண்டிஷனு. வண்டி ஆக்சிலரேஷன், இந்த ஹேண்டில் பார் போட்டதுலேருந்து வண்டியோட என்ன சொல்கிறது, அந்த கண்ட்ரோலிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு எவ்வளோ போய் வண்டியை சாய்ச்சி வளைச்சாலும் வண்டி வந்து கீழே விழுகிறது இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினாக வந்து இந்த த்ராட்டில் நல்லா இருக்குது. இதில் தான் அசாடு சுவிட்ச் கொடுத்துருந்தேன். இந்த த்ராட்டில் மாட்டுறப்ப கொஞ்சம் அசாடு சுவிட்ச் வந்து கட் ஆயிடுச்சு. இந்த 2 சுவிட்சில் ஒரு சுவிட்சில் அசாடு சுவிட்ச் கொடுத்துருந்தேன், கட் ஆயிடுச்சு. இப்போ அதையும் இந்த மாதிரி தனியாக ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்து தான் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் மற்ற எல்லாமே ஒர்க்கிங் தான். இன்னும் வந்து ரெடி பண்ண வேண்டியதுன்னா நம்ம வண்டியில் வந்து பிரேக் ரெடி பண்ணணும். பிரேக்கை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து RR யூனிட் மட்டும் மாற்றிட்டோம்னா வண்டி வந்து பக்கா கண்டிஷன். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய ஐட்டம்னு ஒன்றுமே கிடையாது. மெயினாக வந்து இந்த ஹேண்டில் பார், நான் ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் பாருக்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டினது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அது ஓட்டினப்போ வந்து ரொம்ப லாங்கெலாம் ஓட்டினோம்னா கொஞ்சம் ஷோல்டர்லாம் எனக்கு பெயிண்ட் இருந்துச்சு. இது போட்டதுலேருந்து பயங்கர கம்ஃபர்டபுள். எதுக்கு இதெல்லாம் பந்தாவுக்கு தான் போடுறாங்கன்னு நினச்சி நானும் போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா கம்ஃபர்ட். அதுவும் எந்திரிச்சு நின்று ஓட்டும் போதெல்லாம் வந்து வண்டி பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ காமிக்கிறேன் வண்டியோட அவுட்ரு வியூ தான். வண்டியே கொஞ்சம் உயரமான மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் வேணும்னா கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்து நான் வீடியோ போடுவேன். எனக்கு என்ன வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு லைக் வரதில்ல, வியூஸ் போகிறதில்ல. எந்தளவுக்கு வியூஸ் லைக்கு அதுபோக எனக்காவது நான் வீடியோ போட்டேன்னா எனக்காவது ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் நான் அடுத்து தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன். ஒரு 2-3 பேர் தான் கேட்குறீங்க. 2-3 பேர் தான். இப்போ பழைய மாதிரி இல்லை, எல்லோரும் இப்போ கேட்குறதில்ல. நிறையா பேர் நம்மளை பார்த்து ரெடி பண்ணுறது அவங்க மட்டும் இப்போ கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக வீடியோ போடணுன்னா நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியும். அப்புறம் இப்போ குயிக் த்ராட்டில் போட்டதுக்கப்புறம் வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம பிரேக் லிவர் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான்.